சின்ன வயசுலேயே வந்து அப்பா தவறி போயிருந்தாங்க. தவறி போனதுக்கு அப்புறம் இந்த பசங்க வந்து லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னு நினைக்கும் போது பல லட்ச கடன், கந்து வெட்டி கடன்ல இருந்து மீண்டு வந்து தலைவன் தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து தலைவன் தான். அதுலேயே வந்து எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவில் ஒரு தனுஷ் உருவாகிறதுக்கு எப்படி செல்வராகவன் அவர்கள் காரணமாக இருந்தாரோ, அதே மாதிரி தன்னோட தம்பிக்கு வந்து நடிக்க பிடிக்குது அப்படிங்கும் போது அவனுக்காக ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து இறங்கி பண்ணார். ஃபஸ்ட்டு விஷுவலில் இவர் வரல. ஸோ ஆனால் எல்லாத்துக்கும் வந்து இவர் தான் வந்து காரணம். அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா, நான் வந்து கொஞ்ச நாள் ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து இந்த வேலையில் ஒர்க் பண்ணுறேன், நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுவோம், காலையில் யூடியூப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போராடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பையன்லாம் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான். கண்டிப்பாக வெரி சூன் வந்து ஹீரோ ஆயிடுவான்னு நினைக்கிறேன். இதில் யாரோ ஒரு கேரக்டர் மளிகை கடையில் வேலை பார்த்து அங்கேருந்து ஏதோ ஊர்லேருந்து வந்த பையன், வாடா தம்பி. ஸோ மளிகை கடையிலேருந்து வேலை பார்த்துட்டு வந்தவர் தான் இவர். ஏன்னா பெர்னான்ஷாலேருந்து ஆப்ரஹாம் லிங்கன்லேருந்து அவங்களோட கனவுகளுக்காக சின்ன சின்ன கடைகள்லாம் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மளிகை கடையிலேருந்து வேலை பார்த்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்குது. எல்லோரும் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எப்போ ஆக போகுது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பர். ஸோ உங்கள் டீமுக்கு கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. பர்சனலாகவே ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி நான் உங்ககிட்ட இருந்து வாங்கினதுலேருந்து.